படித்ததில் பிடித்தது நாணயமற்ற உறவுகள். உறவுகளின் சாயலில் பெண்ணின் நிழலை நினைத்து பார்க்கிறேன். அப்பப்பா, பெண்ணுக்குத்தான் எத்தனை எத்தனை முறைகளின் பெயர்கள். பிறந்து வளர்கையில் சின்னஞ்சிறுமி, வளர்ந்து வருகையில் இளம்பெண், பருவமடைந்தால் அவள் கன்னி, பருவம் முதிர்ந்தால் அவள் முதிர்கன்னி. கணவனோடு வாழ்ந்தால் அவள் இல்லத்தரசி, கணவனின்றி வாழ்ந்தால் அவள் வாளா வெட்டி. கணவனை இழந்தால் அவள் விதவை, கணவனை எதிர்த்தால் அவள் அடங்கா பிடாரி. கணவனையே நினைத்தால் அவள் கற்பு கரசி, கற்பை விற்றால் அவள் விபச்சாரி. செல்வம் இருந்தால் அவள் சீதேவி, செல்வம் இழந்தால் அவள் மூதேவி. எப்படியெல்லாம் பெண்களை அழைக்கிறது இந்த சமுதாயம். மறுபுறம் திரும்புகிறேன். மனைவியோடு வாழ்ந்தால் அவன் இல்லத்து அரசன், மனைவியின்றி வாழ்ந்தால் அவன் வாளா வெட்டன். மனைவியை இழந்தால் அவன் விதவன், மனைவியை எதிர்த்தால் அவன் அடங்கா பிடாரன். மனைவியையே நினைத்தால் அவன் கற்புக்கு அரசன், மானத்தை விற்றால் அவன் விபச்சாரன். செல்வம் இருந்தால் அவன் சீதேவன், செல்வம் இழந்தால் அவன் மூதேவன். இப்படியெல்லாம் ஆண்களை அழைக்கிறதா இந்த சமுதாயம்? பெண்ணுக்கு பெயரிட்ட ஆன்றோர்களே, ஆணுக்கு பெயரிட ஏன் மறந்தீர்?